ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாக்கியமான துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முந்திய 10 நாட்கள் அல்லாஹ்விடத்தில் மகத்துவம் வாய்ந்த நாட்களாகும். இந்த நாட்களை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 10 நாட்கள் மீது சத்தியம் என்று அல்லாஹ் இந்த நாட்களின் மீது சத்தியம் செய்கிற அளவிற்கு இது பரிசுத்தமான பாக்கியமான நாட்களாகும். இந்த நாட்களில் தான் உலகெங்கிலும் இருந்த ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ் பயணத்திற்காக புனிதமிக்க மக்கமா நகரத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே தான் அல்லாஹ்விடத்தில் மகத்துவமிக்க அரஃபாவுடைய நாளும் இந்த நாளிலே தான் இருக்கிறது. எப்படி இரவில் லைலத்துல் கத்ர் எல்லா இரவுகளை விட சிறந்ததோ, அதுபோல எல்லா பகலை விட சிறந்த பகல் அரஃபாவினுடைய பகலாக இருக்கும். அரஃபாவினுடைய நாள் உண்டு இந்த 10 நாட்களில், ஹஜ்ஜினுடைய நாட்கள் உண்டு இந்த 10 நாட்களில், அதுபோல குர்பானியினுடைய நாட்கள் உண்டு இந்த 10 நாட்களில் என்றெல்லாம் இந்த 10 நாட்களினுடைய தனித்துவம் என்பது குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி குறிப்பிடுகிறான். வல் ஃபஜ்ர் என்று ஆரம்பித்து இந்த 10 நாட்களினுடைய முதல் ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக என்று ஆரம்பித்து வலயாலின் அஷ்ர் அதன் தொடர்ந்து வரக்கூடிய 10 நாட்கள் மீது சத்தியமாக வஷ்ஷஃபி வல் வத்ர் ஒற்றப்படை இரட்டப்படை, அதாவது இதில் வரக்கூடிய ஒற்றப்படையான இரவுகளும் இரட்டப்படையான இரவும் என்பது குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளான அரஃபாவினுடைய நாளும் இரட்டப்படையான குர்பானி கொடுக்கிற இந்த 10வது நாளும் அல்லாஹ்விடத்தில் மகத்துவமிக்க நாட்கள் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாகும். இந்த நாட்களினுடைய காரியதர்சி, இந்த நாட்களினுடைய கதாநாயகர், இந்த நாட்களை முழு இஸ்லாமிய உம்மத்தும் கொண்டாடுகிற அளவிற்கு அல்லது அமல் செய்கிற அளவிற்கு அல்லது நினைவு கூறுகிற அளவிற்கு இந்த நாட்களின் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் முழு உம்மத்திற்கும் கொண்டு போய் சேர்த்த மிகச்சிறந்த மாமனிதர் நபியுல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறப்படுகிற நாளாகத்தான் இருக்கும். இது ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி அல்லது ஹஜ்ஜுக்கு செல்லாத மற்ற ஊர்களில் இருக்கிற நாமாக இருந்தாலும் சரி, அத்துணை பேர்களையும் அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே ஒரே சிந்தனையில் ஒரே நினைவில் அல்லாஹ் நிறுத்துகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைக்காமல், நினைவு கூறப்படாமல், அவர்களுடைய வாழ்வை நினைத்து பார்க்காமல், வாழ்க்கையின் அமலை நினைத்து பார்க்காமல் இந்த 10 நாட்கள் என்பது இல்லை. இவ்வளவு மகத்துவமிக்க நாட்களாக அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது அந்த நபியினுடைய மகத்தான வாழ்க்கையின் நினைவு கூறத்தான். அப்படி என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் உண்டு. அல்லாஹ் 1.25 லட்சம் நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் தன்னுடைய மார்க்கத்தை, தீனை நிலைநிறுத்துவதற்கு அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற உயர்ந்த அந்தஸ்தை போல, ஒரு நெருக்கத்தை போல, ஒரு உறவை போல, ஒரு சொந்தத்தை போல வேறு எந்த நபிக்கும் அல்லாஹு தஆலா வழங்கவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? அவர்களுக்கும் இந்த உம்மத்திற்குமான என்ன தொடர்பு, இதை விளங்கணும். அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன படிக்கணும். அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற துஆக்கள்ல ஒரு துஆ, இது நமக்கு பாடம் படிக்கணும். நாம் ஒவ்வொருவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி வச்சான். மற்ற நபிமார்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நபி வந்தாருன்னு சொன்னால் அந்த நபிக்கு தரப்பட்ட அமல்கள், அந்த நபிக்கு தரப்பட்ட சட்டம், அந்த நபிக்கு தரப்பட்ட வாழ்க்கை, இது அந்த நபியோடு முடிஞ்சு போகும். அடுத்து வரக்கூடிய நபியோ அல்லது அந்த நபியினுடைய சமுதாயமோ
அந்த சட்டத்தை பின்பற்றணுங்கிறது அவசியம் இல்லை, அந்த சட்டத்தை எடுத்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால் அந்த நபியினுடைய சட்டம் எக்ஸ்பைரி ஆகிடும். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்களுக்கென்று வேதம் தரப்பட்டுச்சு, அவர்களுக்கென்று சட்டங்கள் தரப்பட்டுச்சு, அவர்களுக்கென்று அமல்கள் தரப்பட்டுச்சு. ஆனால் அது அந்த நபியினுடைய காலகட்டம் வரைக்கும் சரி. அதுக்கு பின்னால ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க பாருங்க. ஈசா நபியினுடைய சமுதாயம் மூசா நபியினுடைய சட்டத்தை எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, எடுக்கவும் கூடாது. மூசா நபியினுடைய அமலை எடுக்கணும் அவசியம் இல்லை, எடுக்கவும் கூடாது. மூசா நபியினுடைய வாழ்க்கையின் விஷயங்களில் இருந்து பின்னால் உள்ளவங்க கட்டாயமா செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை. அதே மாதிரி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திற்கு பின்னால் வந்த நம்ம சமுதாயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்து எல்லா உம்மத்தினுடைய சட்டத்தையும் எக்ஸ்பைரி பண்ணி நம்ம எந்த சட்டத்தையும் எடுக்கணும் அவசியம் இல்லை, எந்த வேதத்தை எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு நபிக்கு தரப்பட்ட சட்டமோ அமலோ செயல்பாடுகளோ மற்ற பின்னால் வரக்கூடிய சமுதாயம் அந்த மில்லத்தை அந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனால் இதிலிருந்து விதிவிலக்காக்கப்படுறவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எவ்வளவு தூரத்துக்கு இதை விதிவிலக்காக்கி இருக்கிறான்னா, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்றான். குல் நபியே நீங்க சொல்லுங்க என்ன சொல்லணும்னு சொல்றான் அல்லாஹ். இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தின் முஸ்தகீம், நிச்சயமாக என் ரப்பு எனக்கு நேரான பாதையை காட்டுனா அது என்ன பாதைன்னா தீன், அது ஒரு மார்க்கம், அது கியமா நேரான மார்க்கம். அது யார் மார்க்கம் தெரியுமா? மில்லத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கம். அது அவர் எப்படிப்பட்டவர்? ஹனீஃபா, நேரிய சிந்தனை கொண்டவர். உமாக்கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் இணை வைப்பாளர் அல்ல, தெளிவானவர். அந்த மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன் என்று நீங்க சொல்லுங்க அப்படின்னு யாரை சொல்ல சொல்றான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்ல சொல்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தை நான் எடுத்து நடப்பேன்னு சொல்லுங்க நபியே. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கம் இன்னும் உயிர்ப்போடு இருக்குது, இன்னும் மார்க்கத்தில் சட்டமா இருக்குது. அப்ப அந்த மில்லத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்னென்ன குணம் இருந்துச்சு, என்னென்ன செயல் இருந்துச்சு, என்னென்ன சட்டங்கள் இருந்துச்சு, அக்லாக் இருந்துச்சு, இதை குர்ஆன் முழுக்க அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல நிறைய அல்லாஹ் சொல்றான். அந்த நபியிட்ட இருந்து நீங்க பாடம் படிங்கிறான். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து பாடம் படிக்கிற முதல் பாடம் என்னன்னா, அல்லாஹ்ட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுக்கிறான். இஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், யா அல்லாஹ் என்னை பின்னால் வரக்கூடிய மக்கள் என்னை நல்லபடியாக நினைச்சு பார்த்து எனக்காக துவா செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாக்கள்ல ஒரு துவா இது நமக்கு ஒரு பெரிய பாடம். அது எப்படி கேட்குறாங்க? வஜஅல்லி லிசான சித்கின், என்னை பின்னால் வரவங்க புகழணும், என்னை பின்னால் வரவங்க என்னை பற்றி நல்ல வார்த்தையை பேசணும், என்னை பின்னால் வரவங்க என்னை நினைச்சு பார்க்கணும், இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு தா என்று கேட்டார். அல்லாஹு அக்பர். அந்த துவா அல்லாஹ் எப்படி கபூல் செஞ்சுட்டான்னு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைவு கூறப்படுறாங்க, வருஷம் வருஷம் நினைவு கூறப்படுறாங்க, வாழ்க்கை முழுக்க நினைவு கூறப்படுறாங்க. மௌத்தாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 5000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்து முடிச்ச ஒரு மனிதரை இன்னைக்கு 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் ஹாஜிகளாக போறாங்க. யார் நினைச்சு பார்க்குறாங்க? அந்த இடங்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர வேற யாரையும் நினைக்க முடியாது. அந்த இடங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தை தவிர யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது. இன்னைக்கு 200 கோடி பேர் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இதுல 1% ஹஜ்ஜிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 லட்சம் பேர் ஹஜ்ஜிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி உள்ள சதவீதம் அவங்க அல்லாஹு அக்பர் குர்பானியின் மூலமாக நினைச்சு பார்க்கப்படுறாங்க, ஹஜ்ஜி பெருநாள் மூலமாக நினைச்சு பார்க்கப்படுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை 200 கோடி பேர்களும் நினைச்சு பார்க்கறாங்க. ஹஜ்ஜிக்கு வசதி இருக்கிறவங்க ஹஜ்ஜில் போய் நினைச்சு பார்க்குறாங்க, ஹஜ்ஜிக்கு போக முடியாதவங்க குர்பானி மூலமாக நினைச்சு பார்க்கப்படுறாங்க, குர்பானி கொடுக்க முடியாதவங்க ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையின் மூலமாக நினைவு கூறப்படுறாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு நபியை அல்லாஹ் இப்படி உலகத்திற்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பான ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு துவாவை தான் நம்ம இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்கணும். என்ன பின்னால வரவங்க நல்ல மாதிரியா பேசணும்னு கேட்டாங்க தெரியுமா? இது ஒரு பெரிய துவாங்க. ஒரு மூமினுடைய ஆசை, ஒரு மூமின் இப்படி ஆசைப்படணும், ஒரு மூமின் அல்லாஹ்ட்ட இப்படி கேட்கணும்.
ஒரு மூமின் அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் வாழ்ந்த காலங்களில் என்னை பத்தி 4 விதமா நல்லபடியா பேசுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது யார் வேணாலும் பேசிடுவாங்க. என் முன்னால பேசுவாங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, அல்லது எனக்கு பின்னால பேசுவாங்க. வாழ்ற காலங்களில் எனக்காக பேசுறவங்களை விட என்னுடைய மௌத்துக்கு பின்னால நான் பேசப்படுற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவேன். எனக்காக என்னை பத்தி பேசப்படுகிற பொழுது அவரா நல்ல மனிதர்ல, நல்லது செய்தாரு, இதை செஞ்சாரு, அதை செய்தாரு என்று நல்ல பேசுகிற ஒரு வாழ்க்கையை, ஒரு சமுதாயத்தை நாம விட்டுட்டு வரணும். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாடம். மௌத்தா போனதற்கு பின்னாலையும் இன்னைக்கும் வரைக்கும் நம்ம அவங்களுக்காக துவா செய்யறோமா இல்லையா? உலகத்தில் யாருக்காண்டியாவது நம்ம எப்படி துவா செய்யறோமா சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுக்கு துவா செய்யாம தொழுகையை நம்ம முடிப்போமா? உலகத்தில் எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. ஒரு நபி இவ்வளோ பெரிய துவாவை வாங்கிட்டாரு. எவ்வளோ பெரிய துவாவை! அத்தஹியாத்துல கூட அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். யா அல்லாஹ், நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நீ ரஹ்மத்து செய்யி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ரஹ்மத்து செஞ்ச மாதிரி. யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நீ பரக்கத்து செய்யி, வபாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நீ பரக்கத் செஞ்ச மாதிரி. எவ்வளோ பெரிய பாடம் அது. ஒரு தொழுகையில 4 தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு துவா செய்யணும். ஒரு தொழுகையில, தொழுகைக்கு உள்ளங்க, தொழுகைக்கு வெளியே கிடையாது, தொழுகைக்கு உள்ள அத்தஹியாத்துல அல்லாஹ்வை மட்டும் நினைக்கிற இடத்துல, அத்தஹியாத்துல உட்கார்ந்து நம்ம துவா செய்யறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு துவா செய்யும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சேர்த்து துவா செய்யறோம். உலகத்துல யாராவது இதை மறுக்க முடியுமா? எவ்வளவு பெரிய வாழ்க்கை அது. தொழுகையில துவா வாங்கிட்டாங்க. நானும் நீங்களும் உலகத்துல மாற்று சிந்தனை கொண்டவங்களாக இருக்கட்டும், கருத்து வேறுபாடு கொண்டவங்களாக இருக்கட்டும், உலகத்துல இப்படி ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் யாருக்குமே கொடுத்ததில்லை. இவ்வளவு பெரிய மக்பூலியத்து. நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுங்க, ஒரு சமுதாயம் ஏத்துக்கிடுவாங்க, ஒரு சமுதாயம் ஏத்துக்க மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை யூதர்கள் ஏத்துக்கிடுவாங்க, கிறிஸ்தவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்கள் ஏத்துக்கிடுவாங்க, யூதர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. உலகத்துல ஒவ்வொரு நபியையும் எடுங்களேன், எல்லா சமுதாயத்தையும் பெற்றவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறாங்களா அங்கீகாரத்தை பெற்றவங்க? ஆனா யூதன்ட்ட கேளுங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க சமுதாயத்தில் உள்ள ஆளுன்னு சொல்லுவான். நஸ்ரானிட்ட கேளுங்க, ஆபிரகாம் எங்க சமுதாயத்தில் உள்ள ஆளுன்னு சொல்லுவான். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்லிட்டு சொல்றான், யூதர்கள் இப்ராஹிம் எங்க சமுதாயம் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் இப்ராஹிம் எங்க சமுதாயம் சொல்றாங்க. மாகான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன். இப்ராஹிம் அவர் யூதரும் அல்ல, கிறிஸ்தவரும் அல்ல, வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா, அவர் முஸ்லிம்களுக்கு சொந்தமானவர்ங்கிறான் அல்லாஹ் தஆலா. எவ்வளவு பெரிய அங்கீகாரம் அது. முஸ்லிம்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர், முஸ்லிம்களின் துவாவை பெற்றவர். உலகத்தில் இப்படி ஒரு மகத்தான மாமனிதர் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கையை உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். 200 கோடி முஸ்லிம்கள் அவரை புகழ்கிறார்கள், அவருக்காக துவா செய்கிறார்கள். அவர் இறந்து போய் 5000 வருஷம் கடந்தும் அந்த வாழ்க்கையை, அவர் செய்த செயலை, அவர் செய்த தியாகத்தை, அவர் குடும்பத்தை, அவர் தடயங்களை, அவர் காலடி தடத்தை கூட தங்க கூண்டில் வைத்து ஒரு அரசாங்கம் இத்தனை ஆண்டு காலம் பாதுகாக்கிறது. உலகத்தில் இப்படி ஒரு மகத்தான மகாமே இப்ராஹிம், மகாமே இப்ராஹிம், ஏதோ தங்க கூண்டில் அவருடைய காலடி பதிச்ச இடத்தை உலகத்தில் எங்கேயாவது இப்படி இருக்குதான் பாருங்க. காலடி பதிஞ்ச இடங்க, அல்லாஹ் அந்த இடத்துல போய் 2 ரக்காத் நீ தொழத்தான் செய்யுங்கிறாங்களா. அவர் காலடி பட்ட இடம் அது. நீங்க அதை மறுக்க முடியுமா? நீங்க உலகத்துல அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சுஜூது செய்யற சமுதாயம், அங்கேயும் நம்ம அல்லாஹ்வுக்கு தான் சுஜூது செய்யறோம். வத்தகிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் காலடி பட்ட தலத்துல நீங்க தொழுகணும். அல்லாஹ் ஒரு நபிக்கு, ஒரு மனிதருக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் என்னங்க இருக்க முடியும்? இதை விட ஒரு கண்ணியத்தை என்னதை கொடுத்துட முடியும்? தவாப் செஞ்சுட்டு நீங்க சும்மா போயிட முடியாது. தவாப் செஞ்சிட்டா தவாப் நிறைவேறணும்னா போய் 2 ரக்காத் நீங்க தொழுகணும். தவாஃபினுடைய தொழுகை எங்க தொழுகணும்? எங்கனாலும் தொழுக முடியுமா? அவர் காலடி பட்ட இடத்துல போய் நீ தொழுகு, அவர் காலடி பட்ட இடத்துல நீ சஜிதா வை. உலகத்தில் இப்படி எங்கேயுமே அல்லாஹ் சொன்னதில்லையே. காலடி பட்ட இடத்துல அல்லாஹ் நம்ம சஜிதா செய்ய சொல்றான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னான். அல்லாஹ் சொல்லிட்டா யாருக்கா இருந்தாலும் செஞ்சிட வேண்டியதானே. அல்லாஹ்வை தவிர நம்ம யாருக்கும் செய்ய மாட்டோம். ஆனால் அல்லாஹ் ஆதமுக்கு சொன்னான், அவன் செஞ்சிருக்கணும். இப்லீஸ், நான் உனக்கு மட்டும்தான் செய்வேன், அவருக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னான். அல்லாஹ் சொல்லிட்டான், எனக்கு அடிமையாக இருக்கணும்னா நீ மண்டையில் வச்சிருக்கிற அறிவை கழுவுறது கிடையாது, நான் என்ன சொல்றேனோ அதை நீ செஞ்சுட்டு போறது தான் நீ அடிமை நிரூபிக்கணும். சப்மிஷன். ஹாஜிலுக்கு போய் அங்கே என்ன பண்றாங்க? சரண்டர் பண்றாங்க. நான் அடிமைங்கிறத சரண்டர் பண்றாங்க. என் அறிவை கலட்டி வைக்கிறேங்கிறத சரண்டர் பண்றாங்க. என் அறிவுக்கு ஒத்து வருது, ஒத்து வரல, இது சரி, இது சரியில்லை, நீ யோசிக்கிற இடத்துல இல்லை, நீ யோசிக்கிற இடத்துல இல்லை, நீ அடிமை. நான் சொன்ன நீ செய்யணும். சஜிதா செய்யணும், சஜிதா செஞ்சுட்டு போ. அல்லாஹ்வுக்கு தான் சஜிதா செய்யறோம் அங்க. ஆனா எந்த இடத்துல செய்யறோம்? ஒரு நபி காலடிப்பட்ட இடம்னு அல்லாஹ் சொல்றான். வத்தகிது மின் மகாமி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலடிப்பட்ட இடத்தை, அந்த காலடிப்பட்ட இடத்துக்காகவே அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து ஒரு மரகத கல் அல்லாஹ் அனுப்புனாங்க. அந்த கல் சொர்க்கத்துல இருந்து வந்த கல். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலடிப்பட்ட இடம் இருக்குது பாருங்க, அவங்களுடைய காலடி பதிச்சு அந்த பதிவு இருக்குது பாருங்க, அந்த கல் கூட பூமியில் உள்ள கல் கிடையாது, அது சொர்க்கத்தில் உள்ள கல். அது அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து 2 கல்லை இறக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் ஹஜரு அல் மகாமு யாக்கூத்ததானி மின் யவாகீத்தில் ஜன்னா. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லும் இப்ராஹிமினுடைய காலடிப்பட்ட இந்த 2 கல்லும் இருக்குத சொர்க்கத்தினுடைய விலை உயர்ந்த மரகத கல். அது அந்த மாணிக்க மரகத கற்களை 2 கல்லையும் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஒன்றை முத்தமிடுவதற்காக வைத்தான் அல்லாஹ், இன்னொன்றை தன் நபியினுடைய காலடி பதிக்கிறதுக்காக அல்லாஹ் வச்சான். வைக்கப்பட்ட அந்த கல் மீண்டும் சொர்க்கத்துக்கு போயிடும். சொர்க்கத்துக்கு துன்யா சொர்க்கத்திலிருந்து வந்தது சொர்க்கத்துக்கு தாங்க திரும்பும். உலகத்தில் 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரவுலா ஷரீஃப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ரவுலா இருக்குத, இது சொர்க்கத்தினுடைய பார்க், அது பூங்காது, அது சொர்க்கத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிடும். அதே மாதிரி ஹஜ்ருல் அஸ்வத் கல், அதே மாதிரி மக்காமே இப்ராஹிம். உலகத்தில் கோடி செலவு பண்ணாலும் சொர்க்கத்தில் உள்ள ஒரு பொருளை பார்க்கணும்னா அங்கே போனால் தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் பார்க்க முடியும். நீங்கள் மக்காவுக்கு போனால் தான் சொர்க்கத்தினுடைய ஒரு பொருள் அல்லாஹ்வுக்கு, சொர்க்கத்தை விட உயர்ந்தது என்ன இருக்க முடியும்? அப்படி சொர்க்கத்தில் உள்ள ஒரு பொருளை பார்க்கணும்னா அந்த பூமிக்கு தான் போகணும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலடி பதிந்த வரலாறு அற்புதமான வரலாறு. அந்த இடத்துல காபத்துல்லாஹுவை கட்டுகிற பொழுது அந்த கல்லுக்கு மேலே ஏறி நின்று தான் கட்டுறாங்க. அந்த கல்லுக்கு ஒரு தன்மை இருக்குது. அல்லாஹ் சொர்க்கத்திலேருந்து கொண்டு வந்த கல் இல்லையா, அவங்க காபத்துல்லாஹுவை கெட்ட அதனுடைய ஹைட்டு ஏற ஏற கல் அப்படியே ஹைட் ஆகிட்டே போகும். செங்கலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, வைக்க அந்த கல் என்ன செய்யும்னா அப்படியே ஹைட் ஆகிட்டே போகும் அந்த கல். அப்படி போய் காபத்துல்லாஹுவை கட்டி முடிச்சு கடைசியாக அந்த கல்லுக்கு மேலே ஏறி நின்று தான் அந்த கல்லை விளங்குறதுக்காக சொல்கிறான் அல்லாஹ் அந்த இடத்துல ஏன் காலடியை பதிச்சான். என்ன ஒரு நபியினுடைய காலடி அல்லாஹ் பதிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அது நமக்கு ஒரு பாடம். அந்த இடத்துல என்ன, அல்லாஹ்வுக்காக இவ்வளவு தூரம் நடந்த ஒரு கால உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. பலஸ்தீனத்தில் இருந்து இங்கே வந்தார், மறுபடியும் திரும்ப போனார், 4 தடவை வந்துட்டு போனார். 2000 கிலோமீட்டர். ஒரு தடவை வரணும்னா 2000 கிலோமீட்டர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நடந்து வரார் 2000 கிலோமீட்டர். அந்த காலகட்டத்தில் வந்துட்டு குடும்பத்தை விட்டார், திரும்ப போனார், திரும்ப குர்பானி கொடுக்க வந்தார், திரும்ப போனார், மீண்டும் வாலிபராக இருக்கும்போது வந்தார், போனார், பிறகு காபாவை கட்டுறதுக்காக வந்தார். அல்லாஹ் கிட்டத்தட்ட 4 தடவை அல்லாஹ் போயிட்டு வர சொன்னான். கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டர்னு எழுதுகிறாங்க. ஒரு 10,000 கிலோமீட்டர் நடந்த அல்லாஹ்வுக்காகவே நடந்த காலம். உலகத்தில் அல்லாஹ்வுக்காக யார் என்ன தியாகம் செஞ்சாலும் அந்த தியாகத்தை அல்லாஹ் மறக்க மாட்டாங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சிறந்த எடுத்துக்காட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில் பாடம். அப்போ நான் ஒரே ஒரு பாடத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த கல்லுக்கு மேலே ஏறி நின்று தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஅத்தின் ஃபின்னாஸி ஃபில் ஹஜ்ஜி, எல்லாரும் ஹஜ்ஜிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போகிறவங்க அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழைப்பு தானே. உலகத்தில் ஒரு அழைப்புக்காக இத்தனை கோடான கோடி பேர் வருவாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினச்சி பார்க்கறதுக்கு இதை விட ஒரு பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் சேர்ந்து தான் தொழுகைக்கு அழைப்பு கொடுக்குறான். அந்த மஹல்லால் 1500 பேர் 2000 பேர் இருப்பாங்க. ஆனால் தொழுகை வரவங்க எவ்வளோ பேர்? 200 பேர் வராங்க. ஆனால் அல்லாஹ் அக்பர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு கூப்பிட்டாங்க 5000 வருஷத்துக்கு முன்னால் ஹஜ்ஜிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டது அதிகமாக காது தாழ்த்தி நிறைய கேட்டது யமன் வாசிகள்பாங்க. உலகத்திலேயே அதிக ஹாஜிகள் யமன் வாசிகள். உலகத்தில் அதிகமாக ஹஜ்ஜு செய்கிறவங்க யமன் வாசிகள். யமன் வாசிகள் மாதிரி ஹஜ்ஜு செய்ய முடியாது. உலகத்தில் நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் இந்த முதல்ல ஹஜ்ஜு செஞ்சது யமன் வாசிகள் தான். யமன் வாசிகள் பாக்கியமானவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யமன் வாசிகளை பற்றி நீங்கள் திட்டிராதீங்க, ஏன்னா யமன் வாசிகள் அல்லாஹ்வின் தனிப்பெரும் பரக்கத்தை பெற்றவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழைப்பை கேட்டவங்க அதிகமான அவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வாழ்க்கை சொன்னார். ஒருவருடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னை கூப்பிட்டுட்டாரு ஹஜ்ஜுக்கு அப்படின்னு நம்ம போறோம் இல்லையா? அல்லாஹ் அழைப்பு கொடுத்தான், அழைப்பு கொடுக்க சொன்னான், அந்த கல்லுக்கு மேலே ஏறி அழைப்பு கொடுத்தார். அழைக்கப்பட்ட அந்த கல் அது அவருடைய கால்டி காபா கட்டுவதற்காக நின்ற கல் அது. அந்த கல்லை காலை பதிச்சுட்டு அது சொர்க்கத்தினுடைய கல் அது. போயிட்டு தவாஃப முடிச்சுட்டீங்கன்னா வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, பின்னால இடம் கிடைக்கலையா வலது பக்கத்தில் நின்று, இல்லையா இடது பக்கத்தில் நின்று, ஆனா உங்களுடைய மைண்ட்ல மகாம இப்ராஹிம் இருக்கணும். மகாம இப்ராஹிம் அங்கதான் நீங்க தொழுகணும் என்று அல்லாஹ் சொல்லுகிற அளவுக்கு ஒரு காலடி தடத்தை அல்லாஹ் தங்க கூண்டுல வச்சு இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கிறானே. சவுதி அரசாங்கம் எத்தனையோ அளவுக்கு ஆல்டேஷன் பண்ணுச்சு, சட்டங்களை விரிவுபடுத்துச்சு, இடத்தை விரிவுபடுத்துச்சு, கட்டிடங்கள் கட்டிக்கிட்டே இருக்குது. எத்தனையோ விஷயங்களை அடையாள சின்னங்களை அடுத்தடுத்து தேவைக்காக மாற்றி அமைச்சிச்சு. மகாம இப்ராஹிம் தொட முடியாது. அது குர்ஆன்ல சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு மிகப்பெரிய அடையாளம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த காபாவுக்கு மக்காவுக்கு நீங்க வாங்க, ஆயாத்து பையினாத், நிறைய அத்தாட்சிகள் இருக்குது இந்த மக்காவுல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உதாரணமே ஃபீஹி மக்காம இப்ராஹிம், வாங்க அங்க மக்காம இப்ராஹிம் இருக்குது, வந்து பார்த்துட்டு போங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் எத்தனை விஷயங்களை சொல்லலாம். அந்த காபால அந்த மக்கால எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, வாங்க மக்காம இப்ராஹிம் வந்து பார்த்துட்டு போங்க. அது பெரிய அடையாள சின்னம். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றா. உலகத்துல ஒரு வாழ்க்கையை இப்படி வாழ்ந்த மாமனிதர். ஒவ்வொரு தொழுகையிலையும் 4 தடவை அவருக்கு துவா செய்யறோம் மாத்திரமல்ல, அவர் குடும்பத்துக்கும் சேர்த்து துவா செய்யறோம். யா அல்லாஹ், இப்ராஹிமுடைய குடும்பத்துக்கும் துவா நீ பரக்கத் செய், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கும் நீ ரஹ்மத்து செய். துவா செய்யற அளவுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் அவர் கேட்டதுதான், வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரின். ரப்பே, நான் வாழ்ந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, என் வாழ்க்கைக்கு பின்னால் நான் மௌத்தாயிட்டாலும் என்னை பற்றி பேசுகிற ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி பதில் சொன்னான் தெரியுமா? ஒத்தரக்குனா ஃபில் ஆகிரின், உங்கள் பின்னால் வரவங்களுக்கு ஒரு அமலை உங்களுக்காக நான் விட்டு வச்சுட்டேன், கியாமத் வரைக்கும் அந்த அமல் இருக்கும்ட்டாங்களா, அந்த அமல் இருக்கும்ட்டாங்களா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த குர்பானி, உலகத்தில் மகத்தான ஒரு மனிதர் வாழ்க்கையை வாழ்ந்தவர். யூதர்கள் எங்க இப்ராஹிம்ங்கிறாங்க, நஸ்ரானிகள் எங்க இப்ராஹிம்ங்கிறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா அவர் உங்க இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொன்னார். அது முஸ்லிம்களுக்கான இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் முஸ்லிம்களுக்கு சொந்தமானவன் சொன்னாங்க. இப்ராஹிம் என்று சொன்னாலே இது ஒரு சுரியானி பாஷையில், அவங்களுடைய பாஷையில் அரபுல வந்து அபுன் ரஹீம் அப்படின்னு தான் இப்ராஹிம்ங்கிறது மாற்றலாயிருக்குது. அபுன் ரஹீம், அபுன் ரஹீம், அபுன் ரஹீம்ங்கிறத இப்ராஹிம்ங்கிறத அது அது அப்படியே இப்ராஹிம்ங்கிறத மற்ற இதில் ஆபரகாம் அப்படிங்கிறத இப்படி எல்லாம் மாறி இருக்கு. அபுன் ரஹீம், அபுன் ரஹீம்னா என்ன அர்த்தம்னா இரக்கமுள்ள தந்தைன்னு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நமக்கும் சொந்த உறவு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான் உங்களுடைய தந்தைன்னு சொன்னாங்க. எந்த நபியையும் தந்தைங்கிற இடத்துல சொல்லல. மஹாதிகில் அல்லாஹி யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் குர்பானி கொடுக்குற மாதிரி என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. மில்லத்து அபீக்கும் இப்ராஹிம், இது உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத். சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்கள் வாப்பாவினுடைய சுன்னத்துன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் எங்க வாப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிக்கு வாப்பான்னா நமக்கு வாப்பா தானே. ரசூலே சொன்னாங்க, என் தந்தை, என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் மேராஜுக்கு போயிட்டு வந்தப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் நிறைய நபிமார்களை பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன். ஒவ்வொரு நபிமார்கள் எப்படி இருந்தாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சஹாபியை காமிச்சாங்க, உருவத்துக்கு மஸ்ஊத் ரலியல்லாஹு நினைக்கிறேன், இவரை காமிச்சு, இவரை மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க? இன்னொரு சஹாபியை காமிச்சு, இவரை மாதிரி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஷ்பஹு பி ஹல்கன் வ ஹுலுகன், குணத்திலேயும் என்ன மாதிரி,
உருவத்திலையும் என்ன மாதிரி நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னே மாதிரி இருக்கிறாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைங்கிறத பல நேரங்களில் சொல்லும்போது ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அன தாவத்து அபி இப்ராஹிம், நான் உங்களுக்கு நபியாக கிடைச்சிருக்கிறதுக்கு காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஏன்னா காபத்துல்லாஹுவை கட்டி முடிச்சுட்டு அந்த மக்காமே இப்ராஹிமுக்கு மேலே நின்று மக்களுக்கு அழைப்பு கொடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக இப்படி ஒரு துவா செஞ்சாங்களாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான் அந்த துவாவை, ரப்பனா வபாஸ் ஃபீஹிம் ரசூலா, ரப்பனா வபாஸ் ஃபீஹிம் ரசூலா, யா அல்லாஹ் இந்த ஊருக்கு ஒரு நபியை நீ அனுப்பணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ரசூலை நீ அனுப்பணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா தான் அல்லாஹ் கபூலாக்கி என்ன உங்களுக்கு தந்திருக்கிறான்னு சொன்னேன். அல்லாஹ் இதை விட ஒரு பாக்கியம் என்ன இருக்க முடியும்? அன தாவத்து அபி இப்ராஹிம், என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவின் வெளிப்பாடு நான். இதை சொன்னது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த உம்மத்திற்கு குர்பானிக்கு காரணமானவர்கள், இந்த உம்மத்தினுடைய ஹஜ்ஜுக்கு காரணமானவர்கள், இந்த உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைப்பதற்கு காரணமானவர்கள், உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் நினைவு கூறப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச நிறைய துவாக்கள்ல ஒரு 3 துவாவை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். குர்ஆன்ல உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் அது. அடிக்கடி அவங்க செய்கிற துவான்னு அல்லாஹ் இந்த 3 துவாவை சொல்கிறான். இது ரொம்ப முக்கியமான துவா. இந்த 3மே சூரா இப்ராஹிம்ங்கிற ஒரு சூறாலே அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன்ல கிட்டத்தட்ட ஒரு 200 இடத்துல இப்ராஹிம்ங்கிற பெயரை அல்லாஹ் பயன்படுத்தினான். குர்ஆன்ல ஒரு நபியினுடைய பெயரை 200 இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். அப்படி ஒரு சூறாவுக்கு பெயர் அல்லாஹ் இப்ராஹிம்னு வச்சிருக்கிறான். அந்த சூறாவில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச இந்த 3 துவா அல்லாஹ் சொல்கிறான். முதல் விஷயம் என்னென்னா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வயசான காலகட்டத்தில் இஸ்மாயில் இஸ்ஹாக்குன்னு 2 பிள்ளை அல்லாஹ் தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லுவோம். இது நமக்கு பாடம். அல்லாஹ் நமக்கு தந்த பிள்ளைகளுக்காக நம்ம அடிக்கடி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் வஹபலி, எனக்கு அன்பளிப்பாக தந்தான். அல்லாஹ் எனக்கு தந்த மக்களுக்காக எப்பொழுதுமே துவா செய்யணும். மக்களுக்காக எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அது பெரிய பாக்கியம். அதனால தான் இஸ்மாயிலுங்கிற ஒரு பிள்ளை அல்லாஹ் தஆலா அறுப்பதற்கு எடுத்துமே அல்லாஹ் திரும்ப கொடுத்துட்டான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற எந்த மக்களையும் அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்து அல்லாஹ் பிரிக்க மாட்டான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாடம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். எனக்கு வயசான காலகட்டத்தில் இஸ்மாயில் இஸ்ஹாக்கு 2 பிள்ளையை தந்தான் மாத்திரமல்ல, 2 பிள்ளைகளின் வழியாக அல்லாஹ் கிட்டத்தட்ட 70,000 நபிமார்கள் இந்த 2 பிள்ளைகளுடைய வாரிசாகத்தான் வந்தான். அல்லாஹ் அவ்வளோ நபிமார்கள் அல்லாஹ் கொடுத்தான். 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யத்தி ரப்பனா வ தகப்பல் துவா. யா அல்லாஹ், இந்த துவாவை சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தொழுகையில் சேர்த்து ஓதுவோங்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த துவாவை நம்ம தொழுகையில் நம்ம சேர்க்கிறதே கிடையாது. இது தொழுகையில் ஓதப்பட வேண்டிய துவா. அத்தஹியாத்தை முடித்த உடனே இந்த துவாவை ஓதுறது ஹதீஸ் ஷரீஃபில் இருக்குது. இந்த துவாவை ஓதணும். சஹாபிகள் ஓதிருக்கிறாங்க இந்த துவாவை. என்ன துவா அது? அத்தஹியாத்து முடித்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துவா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யத்தி, யா அல்லாஹ் என்னையும் என் மக்களையும் தொழுகையாளியாக ஆக்கு அப்படின்னு அர்த்தம். இது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித்தர துவா. குர்ஆனுடைய துவா இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாக அல்லாஹ் சொல்றான், என்னையும் என் மக்களையும் தொழுகையாளியாக ஆக்கி என் துவாவை கபூல் செய் அப்படிங்கிற இந்த துவா 2வது துவா. 3வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், ரப்பனா உஃபிர்லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ் என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமினான அனைவர்களையும் நீ பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு. பெற்றவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கணும். பெற்றவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கறது தனக்காக, மோமின்களுக்காக, பெற்றவங்களுக்காக. இதை துவா கேட்கறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தந்த இந்த 3 துவாக்கள் குர்ஆனின் மூலமாக இந்த உம்மத்தில் சுன்னத்தாக்கி தரப்படுகிறது. இது அல்லாமல் எத்தனையோ சுன்னத்துக்கள், நகம் வெட்டுறதுலேருந்து, முடி வெட்டுறதுலேருந்து, அக்குள் முடி எடுக்கிறதுலேருந்து, மர்மசனத்தினுடைய முடி எடுக்கிறதுலேருந்து, தேவையற்ற முடிகளை களைகிறதுலேருந்து, சுன்னத்து கத்னா பண்ணுறதுலேருந்து இப்படியே நீண்டுகிட்டே போகுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத்துங்கிற. அல்ஹம்துலில்லாஹ், உலகத்தில் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உம்மத்து கோடான கோடி அளவுக்கு இன்றைக்கும் 5000 ஆண்டுகள் கடைந்தும் நினைவு கூறுகிறார்கள் என்று சொன்னால் உண்மையில் அவர்கள் கேட்ட ஒரு துவா தான், யா அல்லாஹ் நான் வாழுகிற வாழ்க்கையை தாண்டிலும் நான் மரணித்ததற்கு பின்னால் என்னை பற்றி 4 வார்த்தைகள்
நல்ல விதமாக பேசுகிற ஒரு சமுதாயத்தை நான் விட்டுட்டு வரணும்னு கேட்க சொன்னாங்க. அதை நம்ம கேட்குறோம். அல்லாஹ் நமக்கும் அதை கபூலாக்கி தருவானாக. பாஃபர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.